الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم: بسم الله الرحمن الرحيم نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين. وقال النبي صلى الله عليه وسلم: إن هذه القلوب يستوى كما تستوى الحديد وما جلامها يا رسول الله قال ذكر الموت وتلاوة القرآن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளை ஜும்மாவுடைய பகுதியை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் மொத்தம் கபூல் செய்திருந்தவனாக ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதார்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்திய திருநாட்டின் ஜனாதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் இந்தியாவினுடைய கடற்படை, தரைப்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளின் தளபதியான பிபின் ராவத் என்ற மூத்த அதிகாரி, அவருடைய மனைவி உள்ளிட்ட 11 அதிகாரிகள் அடையாளம் காண இயலாத அளவிற்கு குன்னூருக்கு அருகிலே உள்ள வெலிங்டன் என்ற பகுதியில் விமான விபத்திலே சிக்கி அவர்கள் பலியாக இருக்கிறார்கள். அடையாளம் காண முடியாத அளவிற்கு கருகி உருப்படைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அவர் சென்ற அந்த விமானம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வலிமையான பாதுகாப்பு சாதாரணமானதல்ல. அவர் சென்ற அந்த ஹெலிகாப்டர் சுமார் 145 கோடி மதிப்புள்ள விலை. அந்த ஹெலிகாப்டர்களுடைய விலை 145 கோடி. உலகத்தினுடைய அதிநவீனமான ஹெலிகாப்டர். சில ஹெலிகாப்டர்கள் இரவு இயக்க இயலாது. ஆனால் இரவு பகல் எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட கும்மிரட்டிலும், எப்படிப்பட்ட அடர்த்தியான நிலையிலேயும் இயக்குவதற்கான சக்தி உள்ளது. கடும் பனிப்பொழிவு இருந்தாலும், கடுமையான குளிர் இருந்தாலும், உயரமான மலைகளிலேயும் அடர்த்தியான காடுகள் உள்ள பகுதிகளிலேயும் அனாதயமாக செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஏவுகணைகளுடைய தாக்குதல்கள் நிகழ்த்தினாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கான தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டது. அவ்வளவு வலிமையான விலை உள்ள ஹெலிகாப்டர். இவ்வளவு பாதுகாப்புகள் வசதி இருந்தும் கூட அது சாதாரணமாக தீப்பிடிக்கக்கூடிய நிலையில் இல்லை. தீப்பிடித்தாலும் கூட உள்ளே உள்ளவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அப்படி உள்ள அதிநவீன வசதிகள் உண்டு. எல்லாம் இருந்தும் கூட இப்படி ஒரு கடுமையான நிலையிலே பலியாக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் வசனம் தான் ஞாபகம் வருகிறது. ஐனமா தகுனும் எதிர்க்கும் ஒரு மௌத். எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் என்று வந்திருக்க. எப்படிப்பட்ட நிலையில் ஒரு குண்டும் கட்டப்பட்ட கோட்டைக்குள்ளே எவ்வளவு பாதுகாப்பான நிலையில் இருந்தாலும் சரி, மரணம் என்று உங்களுக்கு அதற்கான நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டால் நிச்சயமாக அது முந்தாது பிந்தாது கண்டிப்பாக வந்து சேரும் என்று அருள்மறை சொல்லி காண்பிக்கிறார். இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்ட பெண் இந்திரா காந்தி அவர்கள், இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி, 14 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட உலகின் வலிமையான பெண்மணிகளில் ஒருவர் என்று சொல்லப்பட்டவர். அவர் அவருடைய மெய்க்காவலராக சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னால் இங்கே மெய்க்காவலர்கள் 2 பேர் உரையாடுகிறார்கள். ஒருவர் மற்றவர்கள் கேட்கிறார், ஐயா கருத்தா சோறுமை என்ன செய்யப்பாது ஒலி கருத்தா மற்றும் கருணைக்கா காம செய்ய வேண்டிய வேலைதான் செய்ய அவங்க சொல்லணும். உண்மையானவர்களே, யார் பாதுகாப்பு உள்ளவர்கள், அவர்கள் வெளியே சென்றாலும் வந்திருந்தாலும் பாதுகாப்பதற்காக வேண்டி மிக மிக நம்பிக்கை
ரீதியான பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னால் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த மெய் காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இமைகளே கண்களை குத்திவிட்டது என்பதை போல, கண்களை பாதுகாக்கக்கூடிய இமைகளே கண்களை குத்திவிட்டது என்று சொல்லப்படுவது போல. சங்கைக்குரியவர்களே, குறிப்பாக இந்த பிபின் ராவத்தும் மற்றவர்களும் மரணத்தை தேடுவதன் போல இருக்கிறது. ஹதீஸில் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா ரிஸ்க் இருந்தாலும் எங்கே இருந்தால் ரிஸ்க் இழுத்துட்டு போயிடும் நம்மளை. அது மாதிரி மரணமும் தான். ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போவதுன்னு ரிஸ்க்கும் கொண்டு போகும், மரணமும் கொண்டு போகும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய உயரதிகாரி தமிழகத்திற்கு வருவதற்கான ஒரு செய்தியும் இல்லை. இறந்த பிறகுதான், பலியான பிறகுதான் அவரை தமிழகத்திற்கு கொண்டூருக்கு வெளிக்கல் பதவிக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியே வெளியாக இருக்கிறது. அவர்களே, தேடி வந்ததை கூட இருக்கிறது. ஹதீஸ்களிலே பல்வேறு கருத்துக்களில் வருகிறது. அதற்கு செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ள பிரதானமான ஒரு அதிகாரி, ரொம்ப கூர்மையான அறிவு படைத்தவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னாலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியா நியமிக்கப்பட்டார். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவங்களுடைய ஆட்சியில் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் அதிகாரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பெரிய அதிகாரி. முதல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தான். வந்து சொன்னாங்க, அவங்க பதில் சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற இவரை முறைச்சு பார்த்தாங்க. முறைச்சு பார்க்கிறான். அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆளை ரொம்ப முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து மாத்திரம் வந்த வெச்சகத்தை எடுக்கவும் மாட்டுறாங்க. ஹதீஸ்ல வருது, அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போன பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதிகாரி கேட்டாங்கன்னா, வந்தாங்க யாருன்னு கேட்டாங்க. வந்தாங்க, அவர் யாரு? அவரை மலக்குள் மௌத்துன்னு சொன்னாங்க. ரூஹ் வாங்கக்கூடிய மலக்குள் மௌத்து வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமா இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, என்ன ஆளை எடுத்துட்டு போறவான்னு வந்து பாக்குற மனித கோலத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனா என்ன பார்த்த பார்வை இருக்கிற என்ன கொண்டு போய் தெரியும். அப்படி கூர்மையான இடைவிடாத தொடர்ச்சியான பார்வை கொண்டு அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னங்க செய்யணும் கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, என்னை இங்க இருந்து எங்காவது தொலைதூரமான பகுதியில், அனைவரை இந்தியாவிலே வருது, எங்காவது ஒரு தொலைதூரமான பகுதியிலே உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய காற்றுக்கு உத்தரவிட்டு என்னை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வைத்து விடும்படி உத்தரவிட்டு சொன்னாங்க. சரி சொல்லி காற்றுக்கு உத்தரவிட்டு அவர்களை கொண்டு போய் இந்தியா கொண்டு வைத்தார். இந்தியாவுடைய ஒரு பகுதியை உணர்ந்து அந்த மனிதர் இறக்கப்பட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மலக்குள் மௌத்து வீட்டு சுலைமான் சாப்பிட்டாங்க. அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, ஏங்க இங்க இருந்த ஒரு ஆளை இவ்வளவு கூர்மையா பாத்தீங்களாங்க. அந்த மனுஷன் பயந்து போய் என்ன தன்னுடைய காசுக்கு உத்தரவு கொண்டு வேலைக்கு சென்று கொண்டு சேர்க்கும்படி அவர் சொன்னாரு. ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, கொண்டு ஆண்டவர் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் பார்த்தேன். காரணம் என்னன்னு சொன்னா, இந்தியாவுல இன்னும் சில நிமிடங்கள் தான் அவர் இருக்கலாம். அங்க போய் உயிர் கைப்பற்றும்படி எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. ஆனா அவருக்கு அவங்க சமையல் உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்காக ரூபம் வாங்கும்படி அதான் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறான். ஆளுக்கே இருக்கிறாரு. இவர் எப்படி நம்ம அங்க போய் கடினமாக போவோம். அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி நான் அங்க போனேன், அவர் அங்க இருக்கிறார். நான் ரூபம் வாங்கி பார்த்தேன்னு சொன்னாங்க. ரிஸ்க்கும் மரணமும் ஒரு மனிதனை இழுத்துக் கொண்டு செல்லும். மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான், தன் மரணத்தை தேடியும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி கண்ணியமான முறையிலே, ஈமான் நிலையிலே மிக கண்ணியமான முறையில் அல்லாஹ் மௌத்தை தருகிறார். நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்திர வேண்டும். மிக 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 முக்கியமான விஷயம் பெருமக்கள், நம்முடைய துஆக்கள்ல நம்முடைய கடைசி நேரத்தை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்முடைய ஆகிரத்தின் தொடக்க உலகம். அந்த நேரம் எப்படி அதை தொடர்ந்துதான், அந்த நேரத்தினுடைய முடிவு எப்படி அதை தொடர்ந்துதான் நம்முடைய ஆகிரத்தின் வாழ்க்கை என்று சொல்லப்படுது. நிலையான அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆகிரத்து கைரும்பா
ஆகிரத்து தான் கையிலானது, அதுதான் நிலையானது சொல்றான். இன்னஹாலா நபி சுஹபில் ஊலா சுஹபி இப்ராஹீம் வ மூஸா. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் வழங்கப்பட்ட அந்த ஏடுகளில் சொல்லப்பட்ட செய்தி இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் முக்கியமான செய்தி. அப்படிப்பட்ட அந்த ஆகிரத்தினுடைய உலகம் வெற்றிக்குரியதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கடைசி நேரத்தை பொறுத்துத்தான் காரியங்கள். அந்த உலகத்தில் சில பேருக்கு அவங்க விரும்பின மாதிரி உங்களுடைய கடைசி நேரத்தை ஆக்கி வச்சாங்க. அவங்க விரும்புவது போல மிக அழகான முறையில் அவருடைய கடைசி நேரத்தை நம்ம ஆக்கி வைக்கிறார். அப்படிப்பட்ட பல சிலைகள் இருந்திருக்கிறார். அதே போல பலருக்கு மரணம் மரியாதைக்குரியதாக அமையாமல் அப்படியும் ஆகிவிடுகிறது. பலருடைய கடைசி நேரம் உலகத்தில் அவர்கள் கீழ்த்திருக்கிறவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கடைசி நேரம் சொல்லிக் கொண்டபடி இல்லாமல் அப்படியும் ஆகிவிடுகிறதை பார்க்கிறோம். உலகம் போற்றுவதற்கு வாழ்ந்த சாத்திரத்தை கடைசியிலே சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டு நஞ்சு கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. அதே போல சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மகான் காந்தி அவர்கள் சொன்னார். இந்தியாவுடைய தேசப்பிதா என்று அறியப்படக்கூடிய காந்தி சொன்னார், எனக்கு குரு லியோ டால்ஸ்டாய் என்று சொன்னார். ரஷ்யாவிலே உள்ள லியோ டால்ஸ்டாய் எனக்கு குரு என்று சொன்னார். ஆனால் அந்த லியோ டால்ஸ்டாயுடைய முடிவு எப்படி இருந்தது என்று வரலாற்றில் பார்க்கும் பொழுது ரஷ்யாவிலே ஒரு கிராமத்திலே உள்ள ஒரு ரயில் நிலையத்திலே ஒதுக்கப்பட்ட அவருடைய பெரும் கிடந்தது என்பது வரலாறு. பலருடைய மரணங்கள் சொல்லிக் கொடுப்படியாக இல்லை என்பது மாத்திரமல்ல, அது மரியாதைக்குரியதாகவும் இல்லாமல் இருந்தது. நெப்போலியன் போனபார்ட் உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுமையை கொண்டு வர வேண்டும், கொஞ்சம் விட்டால் உலகத்தினுடைய ஆளுமையை கொண்டு வருவேன் என்று போற்றப்பட்ட மாவீரன் நெப்போலியன் போனபார்ட் கடைசியிலே செயின் ஹஞ்சினா இந்த தீவில் தன்னன் தனிமையாக கடந்து செத்து போனார் என்பது வரலாறு. வாழ்க்கையிலே பல பேருடைய மரணங்கள் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே பலருக்கு அல்லாஹ் தஆலா மிக மிக சிறப்பானதாக மிக மிக உன்னதமானதாக அவர்கள் விரும்பியதை போல் அழகான முடிவையும் கண்ணியமான முடிவையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தது. நம்முடைய காலகட்டத்திலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை எப்பொழுதும் தெரிவித்துள்ளது அவர்கள் விரும்பியதை போல. அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அல்-அஇம்மா அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுக்கு ஆசை மதீனாவில் நான் இறங்க வேண்டும், மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே உள்ள ஜன்னத்துல் பக்கீயில் நான் அடக்கப்பட வேண்டும். அது அவருடைய தீராத ஆசை. ஹதீஸிலே அதை பற்றி உண்டான செய்திகள் நிறைய வந்திருக்கிற காரணத்தினாலே உலகத்திலேயே முதலாக அவர் ஹதீஸ் கிரந்தத்தை உலகத்திற்கு தந்தவர்கள் இமாம் மாலிக் அவர்கள் தான். முவத்தா என்ற ஹதீஸ் நூல் தான் உலகத்தினுடைய முதல் ஹதீஸ் நூல். அப்படி ஹதீஸ் நூலை உலகத்திற்கு தந்த இமாம் அல்-அஇம்மா ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தீராத ஆசை, அல்லாஹ்வுடைய ஹதீஸின் மீது பிரியம், அது அவர்கள் மீது உள்ள நேசம், மதீனா மஸ்ஜித் மீது உள்ள கண்ணியம். அவர்கள் வாகனத்தில் சென்றதில்லை. வாகனத்தில் செல்லக்கூடாதா? போனான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அன்பிற்கு உண்டோ அடைத்திருந்தால் என்று சொல்லுவார். அந்த கண்ணியத்தினுடைய விளைவா ஒரு பொருளை எவ்வளவு கண்ணியம் செய்யறோமோ அதனுடைய பயன்பாடு நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். அதனுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு தகுதி உள்ள பொருட்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் செய்கிறோமோ அதிலிருந்து அதனுடைய பயன்பாட்டை பெறலாம். மதீனாவின் மீது அவ்வளவு நேசப்பட்டவர்கள், மதீனாவுடைய மண்ணின் மீது பிரியப்பட்டவர்கள், அங்கே அடங்கப்பட வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள். அதனால் எந்த பெரும்பாலான காரியங்களுக்காக மதீனாவை விட்டு வெளியேறாமல் இருந்தார். கடைசியில இமாம் அல்-அஇம்மா அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தாங்கள் விரும்பிய போதே மதீனாவில் அடக்கப்பட்டார். இன்றைக்கும் ஜன்னத்துல் பக்கீல் அவருடைய கபர் தனியே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. துணையானவர்களே, விரும்பியது போல் இந்த உலகத்தில் கடைசி நேரத்தை ஆக்கிக் கொண்டவர்கள் இருக்கிறார். அதற்கு அபூ ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆசை என்ன, என்னுடைய திருப்திக்காக நான் ஒரு ஷஹீதாக வேண்டும், நான் ஷஹீதாவினுடைய கடைசி நேரம் ஷஹாதத்தாக இருக்க வேண்டும், அதையும் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு என்னுடைய கடைசி நேரம் இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார். இந்த வரலாறு அபூ ஹுதைஃபா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அவங்களுக்குள்ள பட்ட பெயரை செய்தாங்க. துல்கி பத்தி சாமான் பேர், யார் பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு மாதிரி இருந்தாங்க. துல்கி பத்தி சாமா இப்படி சாமாடியவர்கள், துன்புறுவல் கொண்டவர்கள் என்று
உடைய கடைசி நேரம் இருந்தது. யமாமா இந்த நேரத்தில் சரி காட்ட வந்தார். விரும்பியது போல் தன்னுடைய கடைபிடியை பெற்றுக் கொண்ட நண்பர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் கடைசிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அதற்கான அடையாளங்களை எல்லாம் சொன்னார். மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார். யாருக்காவது நான் கடன் தர வேண்டியது இருக்கிறதா, ஏதாவது உங்களுக்கு பகரம் தர வேண்டியது இருக்கிறதா, கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடத்திலாவது நான் வரவு மீறி நடந்து கொண்டேனா, யாரையாவது அடித்திருக்கிறேன், நான் மகாராஜி இதோ நான் என் முதலை காட்டுகிறேன், நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். வாழ்வினுடைய கதை நேரத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் ஒவ்வாறான அன்று காலையில் கூட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய திரையை திறந்து பார்க்கிறார்கள். சதீக்குள்ள இமாமத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஆனந்தமான பொறுப்பொருவர். எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தந்து விட்டான். எந்த ஆனந்தம் என்று விளக்கப்படுகிறார். வஃபாத்தினுடைய நெருக்கமான நேரத்தில் அவர்களுடைய மிக சிறந்த அவர்களுக்கு பணியாளராக இருந்த அதற்கு அரசுதான் சொல்கிறார்கள். வாய்ந்தேக்கு எதையோ சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியின் தங்களுடைய வாய் அசைத்து அவருடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் வாய் அசைத்து எதையோ சொல்கிறார்கள். நான் காலை அருகிலே கொண்டு போய் கொடுத்து என்ன சொல்கிறார்கள் நான் கவனித்து கேட்டேன். அவர் சதார்த்தமா மனக்க தனிமானுக்கும் மக்களே கொடுமையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் யாரை தரம் பற்றி இருக்கிறீர்களோ அந்த பெண்கள் விஷயத்தில் அதே போல அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை விளையாட்டு விட்டுங்கள். பலகீனர்களை நீர் வரம்பு மீறி நீரறிந்து நீங்கள் நடக்காதீர்கள். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை வைத்து கொள்ளுங்கள், கொடுமை பற்றிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயசைத்து கடைசி நேரத்தில் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ரபீக்குல் அலா உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே என்று சொல்லி ரப்பி அழைத்த அந்த ஒரு நிலையை. எனவே உலகத்தில் தான் விருத்திய பிரகாரம் அழகான முடிவை கொண்டு கண்ணியமான முறையில் இந்த உலகத்தை விட்டு சென்ற நன்மக்களுக்கு உண்மையானவர்களே சொல்வார்கள். நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். எப்படி நீங்கள் மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம் வருகிறீர்கள். எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நிலை எதை பற்றி உண்டான சிந்தனை, எதை பற்றி உண்டான கவலை, எதன் மீது உங்களுக்கு இன்பம் ஆசை, எதை செய்வதிலே உங்களுக்கு விருப்பம், அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நம்மளுடைய முடிவு நேரத்திலே மரண நேரத்தில் ஏற்படுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணிமிக்கும் பெருமக்களே, எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் நாம் ரப்பிடத்தில் தீமையான மரணங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேவை. அல்லாஹ் பல மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேவையிருக்கிறார். அல்லாஹ் இப்படிப்பட்ட மரணங்களை தந்துவிடாது. எனவே ரப்பிடத்தில் தீய மரணங்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் ஏனென்று சொன்னால் தௌபாவிற்குண்டான ஒரு நிலையில் நாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக திடீர் மரணங்களை விட்டும் பல மரணங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார். அதேபோல் எந்த கட்டத்திலும் மரணத்தை மறந்து வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு மரணத்தை நினைச்சு உலகத்தில் வாழ்க்கையை அனுபவிக்காம போகணும் அப்படி ஒன்றும் வாழ்க்கை சொல்லல. ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவிலே எங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தான் நம்ம ஆர்வம் கேட்க சொல்லுது. மரணத்தை நினைத்து நினைத்து உலகத்தினுடைய வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடவில்லை. அதே நேரத்தில் எந்த நிலையிலும் நம்முடைய மரணத்தை மறந்துவிடக்கூடாது. எப்படியும் வரலாம், யாருக்கும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம். وَكَمْ مِنْ سَبِيلٍ مَّاتَ مِنْ غَيْرِ عِلَّةٍ وَكَمْ مِنْ مَرِيضٍ عَاشَ دَهْرًا إِلَى دَهْرِ. ஒரு கவிஞர் சொல்வார், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் எந்த காரணமும் சொல்ல முடியாத திடீர்னு போயிடுறாங்க. எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில் கிடக்கிறார்கள். போனா நல்லதுன்னு அவரும் நினைக்கிறார், மற்றவங்க நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு நேரம் இருக்குது. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு எப்படி எந்த காலகட்டத்தில் எந்த நிலையில் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் மரணம் வரும் தெரியாத காரணத்தினாலே மரணத்தை பற்றி உண்டான அந்த ஒரு நிலையை மறந்த ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே வைக்கக்கூடாது. அதை பற்றி உண்டான சிந்தனை 1000 காரியங்களை நாம் செய்தாலும் அதை பற்றி உண்டான ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான்.
அதற்கு நிச்சயமா அந்த கூலி கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையும் அடுத்தமான கண்களை பதிவு செய்கிறேன். குல்லுரசின் நாயகத்தில் மோல், உலகத்தில் வந்த எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீரும். செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹ் அதற்கான கூலியை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல செயல் ஆக சின்னதாக இருந்தாலும் அதனுடைய பலன்களும் நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு சின்ன கெட்டது தீயது என்றாலும் கூட யாரும் பார்க்கவில்லையே, உலகத்தின் கண்களை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது என்று அல்ல, அதனுடைய விளைவும் நிச்சயமாக இருந்தே தீரும் என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறார். வைன்னமா தோப்போன உஜூரக்கும் யௌமல் கியாமா, செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் கூறியிருக்கிறது. யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்றார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகங்கள் இருக்கிறதே ஒரு ஏமாற்றும் சுகம். இதை ஏமாந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக, நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. வாழ்நாளுடைய கடைசி நேரத்தில் ஹுஸ்னுல் காத்திமாவை அல்லாஹ் நசீபாக்கி எல்லா விதமான கெட்ட தீய மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நல்ல அமல்களை அதிகமதிகம் செய்வதற்குண்டான ஒரு நசீபையும், நல்ல அமல்களையும் நல்ல குணங்களையும் பெற்று வாழக்கூடிய உயர்ந்தவர்கள், தீய குணங்கள் தீய செயல்கள் அனைத்து மீது வெறுப்பு வந்து அதை விட்டு நீங்கி வாழக்கூடிய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் தனது மனப்பதிலை கொண்டு நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.